நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற புக்குக்கு ஆன்சர் தெரியாமல் தலை பிச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் மொபைலிலேயே இல்லை, உங்கள் லேப்டாப்பில் ஈஸியாக அதோட ஆன்சர் நீ உள்ளே போட்டிங்கன்னா போதும், அதோட கேள்வி அதே வெளியே கொண்டு வந்துடும். சரி, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜாக இருந்தாலும் சரி தான், உங்கள் மொபைலில் இல்லை, உங்கள் லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல் நேமை இந்த சர்ச் பாரில் போட்டுட்டு அப்படியே PDF புக் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் உங்களோட ஸ்கூலாக இல்லைனா உங்களோட காலேஜும் அதோட நேம் பக்கத்தில் PDF புக் அப்டேட் லிஸ்ட் வரும். அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போன உடனே அதில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற புக்குமே அங்கே காட்டுற புக்குமே ரெண்டுமே சேமா அப்படின்ட்டு ஒரு பார்த்துக்குங்க. ஓகே, நீங்கள் PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் ChatGPT டவுன்லோட் பண்ணுங்கள். ChatGPT ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட Gmail ID கேட்டுச்சுன்னா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே கேட்கலைன்னா நோ ப்ராப்ளம். நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். சர்ச் பார் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ண உடனே PDF ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துடுங்க. அது லோட் ஆவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுடைய ஆன்சர் கீ கேள்வி தெரியலை அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் நீங்கள் அதில் உள்ளே இடுவோம். அதாவது சர்ச் பண்ணுங்கள். அது லோடிங் ஆகி சக்ஸஸ் ஆகிவிட்டது என்றால் அந்த ப்ளூ கலர் டிக்கெட் காட்டு. அப்புறம் கொஞ்சம் லோடிங் ஆன உடனே அதுக்கான ஆன்சர் தெளிவாக அதிலே வந்துடும். அதாவது எத்தனாவது பக்கத்தில் இருக்கும், அதாவது பேஜ் நம்பர் மூலமாக இதில் இந்த கேள்வி இருக்குது அப்படின்னு அதை சொல்லி கொடுத்து நீங்கள் அழகாக குறிப்பிடலாம். இந்த வீடியோ ஒரு AI மூலமாக நான் கிரியேட் பண்ணி இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க மகிழ்ச்சி நண்பா.